உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்று இருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு சரியாக 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. மொத்தம் 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு தற்போது இன்றைய நாள் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் தற்போது நிறைவு பெற்று இருக்கிறது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தம் இன்றைய தினம் 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 142 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவை பொறுத்தவரை காலை வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்தே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு காணப்பட்டது. ஆங்காங்கே சில இடங்களில் முகவர்களுக்கிடையே 142 தொகுதிகளுக்கு தற்போது இன்றைய நாள் வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் தற்போது நிறைவு பெற்று இருக்கிறது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். மாலை 5 மணி நிலவரப்படி 90% வாக்கு பதிவாகி இருக்கிறது. அதாவது ஒரு மணி நேரத்திற்கு சராசரியாக 8லிருந்து 9% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 5 மணிக்கு பிறகு மேலும் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. அதனையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த 2ஆம் கட்ட தேர்தலில் 96 அல்லது 97% வாக்குகள் பதிவாகி இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இது இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் என்றே நாம் கருத முடியும். முதற்கட்ட தேர்தலை பொறுத்தவரை 93% வாக்குகள் பதிவாகி இருந்தன. ஆனால் 2ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை அதை விட கூடுதலாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மேற்கு வங்க தேர்தல் முடிவுக்கு வந்ததன் மூலம் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் இன்றோடு முழுமையாக முடிவுக்கு வந்திருக்கிறது. இதன் பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடலாம். அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இன்று மாலை 6:30 மணிக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை அங்கு தேர்தல் நிறைவு பெற்றிருந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகும் வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் வரை அங்கு 700 கம்பெனி மத்திய துணை ராணுவ படையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருப்பார்கள் என்று தேர்தல் ஆணையமும் துணை ராணுவ படையினுடைய இயக்குநர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் பாதுகாப்பை மேம்படுத்துவது, கலவரம் ஏற்படாமல் தடுப்பது போன்ற பணிகளுக்காக அங்கு தொடர்ந்து 700 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஈடுபட்டிருப்பார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் இன்றோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.